வெல்கம் டு எம்கே சமையல். இன்னைக்கு நாம செய்ய போற டிஷ் சத்து மாவு கேக். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சத்து மாவு கேக் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை என பார்க்கலாம். சத்து மாவு 1/4 கிலோ, பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/4 ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன், முட்டை 2, நாட்டு சர்க்கரை 100 கிராம், பால் 1 டம்ளர், நெய் தேவையான அளவு, ரீஃபண்ட் ஆயில் 1 டம்ளர். சத்து மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு, ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு சலிச்சு எடுத்துக்கணும். சலிச்ச மாவை ஒரு பாத்திரத்துல கொட்டி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சிருக்கிற நாட்டு சர்க்கரையை போட்டுக்குங்க. முட்டையை ஊத்திக்குங்க. எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயும் ஊத்திக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அரைச்சு எடுத்துக்குங்க. மிக்ஸியில அரைச்ச முட்டை கலவைய மாவு இருக்கிற பாத்திரத்துல ஊத்திக்கணும். சத்து மாவையும் முட்டைக்கலவையும் நல்லா கலக்கி விடணுங்க. மாவு கெட்டியா இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா பாலை ஊத்தி கலக்கி விடணும். மாவை கட்டி இல்லாம கலந்து விடணுங்க. மூணு ஸ்பூன் நெய் ஊத்திக்கணுங்க. ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊத்திக்குங்க. மாவோட நல்லா கலக்கி விடுங்க. ப்ளம் இருந்தா இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. பட்டர் சீட்டு போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். கலக்கி வச்சிருக்கிற கேக் மாவை அந்த பாத்திரத்துல ஊத்திக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாங்க. குக்கர் சூடானதும் 1 கப் தூள் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு மேல ஒரு தட்டை இந்த மாதிரி கமுத்தி வைங்க. கேக் மாவை தூக்கி உள்ள வச்சுக்கலாம். குக்கர் மூடியில் இருக்க கேஸ் கட்டையும் விசிலையும் எடுத்துடலாங்க. குக்கரை மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி நம்ம கிட்ட பாதாம், முந்திரி, ப்ளம்ங்க இருந்தா இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இல்லைனாலும் விட்டுறலாங்க. தேவைன்னா போட்டுக்கலாங்க. மறுபடியும் மூடி வச்சிடலாங்க குக்கரை. ஒரு 30 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. கத்தியை இப்படி வச்சு பார்த்தோம்னா கத்தியில மாவு ஒட்டாத வந்தா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கேக் இருக்கிற பாத்திரத்தை கீழே எடுத்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி ஓரத்தை எடுத்து விடலாங்க கத்தியால. 10 நிமிஷம் ஆறட்டுங்க. தட்டு ஒன்று எடுத்து கேக் இருக்கிற பாத்திரத்து மேல இப்படி கமுத்திக்குங்க. கேக் இருக்கிற பாத்திரத்தை திருப்பிக்குங்க. சில்வர் பாத்திரத்தை எடுத்துருங்க. பட்டர் சீட்டை எடுத்துடலாங்க. கேக்க திருப்பிக்கலாங்க.
ஸ்வீட்டான ஹெல்த்தான சத்து மாவு கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.